இங்கே ஒருத்தவன் அவன் ஸ்பேஸ் ஷிப்பில் கோமாலேருந்து எந்திரிக்கிறான். அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை. எதுக்கு இவன் ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கானே அவனுக்கு தெரில. அவன் ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா எதுக்கு இங்கே வந்தான்னு தெரில. மூளை குழம்பி மெண்டலாகிட்டு இருக்கான். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவன் பாஸ்ட்டை பற்றின கொஞ்சம் ஞாபகம். அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட காஃபி ஷாப்பில் பேசினது ஞாபகம் வருது. என்னென்னா இந்த உலகம் அழிய போகுது. அது எப்படி பார்த்துட்டிங்கன்னா சூரியனில் இருக்க ஹீட் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது சூரியன் டிம் ஆகுதுன்னு தெரியுது. இது அவன் ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட சொல்லுது. இவன் ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சர் மாதிரி இருப்பான். ஆனால் இவன் மைக்ரோபயாலஜிலேயே ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் இருப்பான். இவனை சூஸ் பண்ணுவாங்க அங்கே ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறதுக்காக. சூரியன் மட்டும் அழிய போகிறது கிடையாது. நிறையா ஸ்டாரு ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி இதால் அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ சூரியன் மட்டும் டிம் ஆச்சுன்னா நம்ம உலகம் திரும்ப ஐசேஜுக்குள்ளே போய் பனிக்கட்டியால் உறைஞ்சி போய் நம்மளாம் இறக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மட்டியை ஸ்பேஸ் ஷிப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவன் சில பிரச்சனைகள் பண்ணி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போ தான் ராக்கின்னு ஒரு ஏலியனை பார்ப்பான். அது கூட சேர்ந்து என்ன பண்ணுறான்னு தான் கதையே. ஃபுல் வீடியோ போடணுன்னா நம்ம கமெண்டில் ஃபுல் வீடியோன்னு போடுங்க, போடுறேன்.